இந்தியராய் இருப்பதில் பெருமிதம் கொள்வோம். ஒரு தாயின் மக்களாய் ஒன்றுபட்டு நிற்போம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போ சார் டைமிங்கு? அப்படியா? சரி, நான் ஒரு இந்த குடியரசு போகிறாங்க முடிச்சு அடிக்கணும் உங்களுக்கு. ஆ இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க. 150 அது. குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மணி ஸ்கேன் பண்ணலாம். இது அண்ணன் போட்டாங்க. போடலாம் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்குவா. ஐயா சரி நீடு நீ அப்படி நான் ஸ்கேன் பண்ண நாடா வரீங்க. இதோட ஷார்ட்டாக போட்டுருந்தோம். கொடுத்தாங்க மணி இங்கே நிற்க போகிறேன். ஆமாண்ணா ஏன்னா சரி சரி எப்படி நிற்கிறேன் நம்ம அவன் வந்து கொடி ஏற்றதுக்கு அப்புறம் போயிடுவேன் நான். போயிட்டோம் பண்ணல ஓடுது ஐயா. அதான் இறங்குது இல்லைண்ணா இது மேலே இறங்கு இதுலாம் கிளம்பு இருங்க இறங்கு இது இறங்கு நிற்கவே இல்லை. ஏற்றி விடுவோம். ஐயா இறங்குது. அண்ணா எப்படி பிடிச்சின்னு போயிரு இறங்குண்ணா. இங்கே இறங்கு லூஸ் ஆகிட்டல ஒரு பிடிச்சி எடுத்தான். அதுதான் பிடி சொல்லிட்டு
அது கொடுக்காதீங்க. அது கொடுக்காதீங்க. என்ன தெரியல, ட்ரை பண்ணி நிற்க மாட்டேங்குது. வரைக்கும் இது இந்த மாதிரி என்ன சாயுதுண்ணே இது? பிடிச்சிக்கிறீங்களா? கீழே ஒரு கேமரா இருக்குது. எங்க வருங்க தலை கேமரா. அங்கேயா இங்க கூட போறாரு மணி மணி இது வந்து எடுத்துறாரு. இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் வருகை புரிய இருக்கிறார். பின்னர் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்படும். அப்படியே சொல்லிடு அவனை கொஞ்சம் உள்ள போங்க சார் சொல்லிட்டு. நீ தானே சொல்லணும், கொஞ்சம் உள்ள வாங்க சார் சொல்லுங்க சார். சொல்லியிருந்தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் வளர்ச்சிக்குவாரு.
துணைநிலை ஆளுநர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இனிய காலை வணக்கத்துடன் அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரியின் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த குடியரசு தின பொன்னாளில் தேசிய கொடியாம் மூவர்ண கொடியேற்றி தேசிய கீதம் இசைக்கப்பட்டு வீர வணக்கம் செலுத்துவோம். கொடியேற்றத்தினை தொடர்ந்து காவலர் அணிவகுப்பு மரியாதையை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் பார்வையிடச் செய்கிறார். குடியரசு தின விழாவில் அடுத்த நிகழ்வாக
சமத்துவம் தொடர்ந்து சம உரிமை நீடித்து பாரதம் செழித்து நாட்டின் பலமாய் இருந்து வளர்ச்சியை நோக்கி முன்னேற உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் விருதுகள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி Now, respected CSR will make an important announcement. தற்பொழுது மதிப்புக்குரிய தலைமைச் செயலர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார். I have great pleasure in announcing that the President of India is pleased to award the Medal for Meritorious Services on the occasion of Republic Day 2024 to serial number 1, Srimati Anita Roy, IPS, Senior Superintendent of Police, Police Headquarters. Serial number 2, Shri K.L. Veer Vallaban, Superintendent of Police, South Subdivision, Puducherry. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் விருதுகள், பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிப்பார். காவல் கண்காணிப்பாளர் திரு பி. பாலச்சந்திரன் அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம். திரு பி. பாலச்சந்திரன் அவர்கள் 1994ஆம் ஆண்டு உதவி ஆய்வாளராக புதுச்சேரி காவல்துறையில் பணியில் சேர்ந்தார். இவர் 2007ஆம் ஆண்டில் ஆய்வாளராகவும் 2019ஆம் ஆண்டில் காவல் கண்காணிப்பாளராகவும் பதவி உயர்வு பெற்றார். 1992ஆம் ஆண்டு உருளியான்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய போது பரபரப்பான 2 கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை 48 மணி நேரத்தில் கைது செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டது. இவரது சிறந்த சேவையை பாராட்டி 2022ஆம் ஆண்டு குடியரசு தினத்தில் அறிவிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் தற்போது வழங்கப்படுகிறது. பி. பாலச்சந்திரன், காவல் கண்காணிப்பாளர். காவல் உதவி ஆய்வாளர் அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம். திரு ஏ. அன்பழகன் அவர்கள் 1986ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்தார். இவர் ஈயனூர், சேதராப்பட்டு, மேட்டுப்பாளையம், திருக்கனூர், டி-நகர், யானம் காவல் நிலையங்களில் மற்றும் FRRO-வில் பணியாற்றியுள்ளார். இவரது சிறந்த சேவைக்காக 2015ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று திரு ராஜீவ் காந்தி பதக்கத்தையும் 2021ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் காவல் பதக்கத்தையும் 9 சிறந்த சேவைக்காக சான்றிதழ்களையும் 4 பண வெகுமதியையும் பெற்றுள்ளார். இவரது 36 ஆண்டுகளில் மிக சிறந்த சேவையை பாராட்டி 2022ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் தற்போது வழங்கப்படுகிறது. ஏ. அன்பழகன், காவல் உதவி ஆய்வாளர். நல்லா திரும்ப சார். திரும்ப சொல்லுங்க சார். சார் நல்லாங்க பாருங்க சார். சிறப்பு துணை உதவி ஆய்வாளர் ஓய்வு திரு கிருஷ்ணராஜ் கோதண்டபாணி அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம். திரு கிருஷ்ணராஜ் கோதண்டபாணி அவர்கள்
1990ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்தார். 2004ஆம் ஆண்டு முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது 21 ரவுடிகள் சம்பந்தப்பட்ட கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யவும் வழக்கு பொருட்களை மீட்கவும் விசாரணை அதிகாரிக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று ராஜீவ்காந்தி காவல் பதக்கமும் 10 சிறந்த சேவைக்கான சான்றிதழ்களும் 2 பாராட்டு சான்றிதழ்களும் மற்றும் 5 பண வெகுமதியும் பெற்றுள்ளார். இவரது சிறந்த சேவையை பாராட்டி 2022ஆம் ஆண்டு குடியரசு தினத்தில் அறிவிக்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் தற்போது வழங்கப்படுகிறது. திரு கிருஷ்ணராஜ் கோதண்டபாணி, சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர், ஓய்வு. படமா உதவி ஆய்வாளர் திரு ராஜன் அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம். திரு ராஜன் அவர்கள் 1990ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்தார். பல கொடுங்குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய மேலதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். இவர் 4 பண வெகுமதி, 5 பாராட்டு சான்றிதழ்களும், 7 சிறந்த சேவை சான்றிதழ்களும், 5 மிகச்சிறந்த சேவைக்கான சான்றிதழ்களும், ஒரு பாராட்டு கடிதமும் பெற்றுள்ளார். இவரது 31 வருட களங்கமற்ற சேவைக்காக 2022ஆம் ஆண்டில் சிறந்த புலனாய்வுக்காக குடியரசு தினத்தன்று மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம் அறிவிக்கப்பட்டு தற்போது வழங்கப்படுகிறது. திரு ராஜன், உதவி ஆய்வாளர், நெடுங்காடு காவல் நிலையம். காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ரச்சனா சிங் அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம். டாக்டர் ரச்சனா சிங் அவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளராக 2011ஆம் ஆண்டில் UPSC மூலம் நியமிக்கப்பட்ட புதுச்சேரி காவல் பணியின் 2011 பிரிவின் நேரடி நியமனம் ஆவார். சுமார் 13 வருட சேவையை நிறைய செய்துள்ளார். சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து, அனைத்து மகளிர் காவல் நிலையம், உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு ஆகியவற்றில் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் 2 பாராளுமன்ற தேர்தல்களிலும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். இவரது மிகச்சிறந்த மற்றும் களங்கமற்ற சேவையை பாராட்டி துணைநிலை ஆளுநர் அவர்களின் காவல் பதக்கம் வழங்கப்படுகிறது. டாக்டர் ரச்சனா சிங், காவல் கண்காணிப்பாளர், உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு. காவல் உதவி ஆய்வாளர் திரு சாந்தப்பன் அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம். திரு சாந்தப்பன் அவர்கள் 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்தார். பின்னர் காவல் இசைக்குழுவில் இணைந்து பாராட்டத்தக்க வகையில் 40 வருட கால களங்கமில்லா பணியை செய்துள்ளார். இவரது உண்மை, பணி அர்ப்பணிப்பு, தனிச்சிறப்பு மற்றும் களங்கமற்ற பணியின் காரணமாக திரு சாந்தப்பன் துணை ஆய்வாளர் இசைக்குழு அவர்களின் சிறந்த சேவைக்காக மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் காவல் பதக்கம் வழங்கப்படுகிறது. திரு சாந்தப்பன், உதவி ஆய்வாளர், காவல் இசைக்குழு.
பேப்பர் ஒன்று இல்ல காலில் ஸ்டிக்கர் ஒட்டி சிறப்பு நிலை தலைமை காவலர் திரு NS மணிகண்டன் அவர்களின் சிறந்த பணிக்காக வழங்கப்படும் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம். திரு NS மணிகண்டன் அவர்கள் 2007ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்தார். தற்போது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவரது 16 வருட கால களங்கமற்ற பணியில் 6 சிறந்த சேவைக்கான சான்றிதழ்களையும் புதுச்சேரி தலைமை நீதிபதியிடமிருந்து பெற்றுள்ளார். இவரது நேர்மை, பணி அர்ப்பணிப்பு மற்றும் களங்கமற்ற சேவைக்காக மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் காவல் பதக்கம் தற்போது வழங்கப்படுகிறது. திரு NS மணிகண்டன் சிறப்பு நிலை தலைமை காவலர். அடுத்து வருவது லெப்டினன்ட் கவர்னர்ஸ் போலீஸ் கமாண்டேஷன் சர்டிபிகேட் S. சத்யா, SI ஆஃப் போலீஸ், ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், பாண்டி. R. ராஜேந்திரன், HC 2163, டாக் ஸ்குவாட். R. முருகதாஸ், HGSC 2765, கோஸ்டல் PS, காரைக்கால். R. ராமராஜா, PC 3357, PTS. R. ராஜேந்திரன், SGASI 1827, ஃபுட்செல், காரைக்கால். காவல்துறையை தொடர்ந்து பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சரின் சுழற் கேடயங்கள். பின்வரும் 20 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சியினை பெற்றுள்ளன. அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி, வானரப்பேட்டை, புதுச்சேரி. விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி, செல்லபெருமாள்பேட்டை, புதுச்சேரி. சுப்பிரமணிய பாரதி ஆங்கில மேல்நிலைப் பள்ளி, திருக்கனூர், புதுச்சேரி. ஆல்பா மேல்நிலைப் பள்ளி, மங்கலட்சுமி நகர், புதுச்சேரி.
சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கே மணவெளி புதுச்சேரி. பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி ரெட்டியார்பாளையம் புதுச்சேரி. ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா ஆங்கில மேல்நிலைப்பள்ளி அரியூர் புதுச்சேரி. ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மடுவுப்பேட் புதுச்சேரி. செயின்ட் ஜோசப் அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளி முத்தியால்பேட்டை புதுச்சேரி. தேசிய ஆங்கில உயர்நிலைப்பள்ளி தவளக்குப்பம் புதுச்சேரி. ஹோலி பிளவர்ஸ் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி கரியமாணிக்கம் புதுச்சேரி. வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மடுகரை புதுச்சேரி. ஸ்ரீ நவதுர்கா ஆங்கில மேல்நிலைப்பள்ளி திருவாண்டார்கோயில் புதுச்சேரி. ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வெளியனூர் புதுச்சேரி. வித்யாபவன் மேல்நிலைப்பள்ளி தேங்காய்த்தட்டு புதுச்சேரி. கேஎஸ்பி மேல்நிலைப்பள்ளி கதிர்காமம் புதுச்சேரி. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல்நிலைப்பள்ளி கரிக்கலாம்பாக்கம் புதுச்சேரி. ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி எம்ஜி ரோட் புதுச்சேரி. ஜவஹர் வித்யா நிகேதன் உயர்நிலைப்பள்ளி வெளியனூர் புதுச்சேரி. செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி தானாம்பாளையம் புதுச்சேரி. தற்பொழுது இந்த 20 பள்ளிகளும் ஒன்றாக சேர்ந்து முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சரின் சுழற்கேடயம் கூட்டாக வழங்கப்படுகிறது. எனக்கு முன்னாடி கார்த்திகை ஃபேமிலியோட இருக்கலாம் கொஞ்சம் 2023 ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் 2ஆம் இடத்தில் தேர்ச்சி பெறும் பள்ளிக்கு கல்வி அமைச்சரின் சுழற்கேடயம் தற்போது வழங்கப்படுகிறது. 2023 ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் மாணவ மாணவியர் தேர்ச்சி விழுக்காடு மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் எண்ணிக்கையின் அடிப்படையில்
99.59 விழுக்காடு. 2023ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் 2ஆம் இடத்தில் தேர்ச்சி பெறும் பள்ளிக்கு கல்வி அமைச்சரின் சுழற்கேடயம் இந்த ஆண்டு வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மடுகரை புதுச்சேரிக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் மிகச் சிறந்த தேர்ச்சியினை வழங்கும் பள்ளிகளுக்கு புதுச்சேரி பேராயரின் சுழற்கேடயம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரின் சுழற்கேடயம். 2023 ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற மேல்நிலைப் பள்ளி பொதுத் தேர்வில் மாணவர் தேர்ச்சி விழுக்காடு மற்றும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 100 விழுக்காடு தேர்ச்சியினை பெற்ற பின்வரும் பள்ளிகளுக்கு புதுச்சேரி பேராயரின் சுழற்கேடயம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தரின் சுழற்கேடயம் இரண்டும் கூட்டாக சேர்ந்து வழங்கப்படுகிறது. அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி, வானரப்பேட்டை, புதுச்சேரி. புனித சூசையப்பர் குழுனி மேல்நிலைப் பள்ளி, புதுச்சேரி. செயின்ட் பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி, சாரதாம்பாள் நகர், புதுச்சேரி. விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி, செல்லப்பெருமாள் பேட், புதுச்சேரி. ஆல்பா மேல்நிலைப் பள்ளி, மங்கலட்சுமி நகர், புதுச்சேரி. பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி, ரெட்டியார்பாளையம், புதுச்சேரி. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளி, மரப்பாலம், புதுச்சேரி. நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, காரைக்கால். ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி, அரும்பார்த்தபுரம், புதுச்சேரி. சுப்பிரமணிய பாரதி ஆங்கில மேல்நிலைப் பள்ளி, திருக்கனூர், புதுச்சேரி. ஆச்சாரிய சிக்ஷா மந்திர், உருவையாறு, புதுச்சேரி. இமாக்குலேட் இருதய மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரியாங்குப்பம், புதுச்சேரி. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளி, சண்முகாபுரம், புதுச்சேரி. ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் மேல்நிலைப் பள்ளி, காட்டேரிக்குப்பம், புதுச்சேரி. அப்பாலாம் வரமாட்டேறீங்க. யார் சொல்ற அப்பா வருவாங்க? வரல, அப்பலாம் வரமாட்டாரு. இப்படி உட்காருங்க, நான் போயிட்டு சேர் போட்டு உள்ள உட்காருங்க, ஓடுங்க, அது உள்ள கூட போய் உட்காருங்க. நியூ மாடர்ன் வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளி, புதுச்சேரி. ஹோலி பிளவர்ஸ் மேல்நிலைப் பள்ளி, கரியமாணிக்கம், புதுச்சேரி. டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளி, தாகூர் நகர், புதுச்சேரி. வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, மடுகரை, புதுச்சேரி. காரைக்கால் அம்மையார் மேல்நிலைப் பள்ளி, காரைக்கால். ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி, ஈசிஆர் ரோட், புதுச்சேரி. ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளி, காலாப்பட், புதுச்சேரி. சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கே மணவெளி, புதுச்சேரி.
TAS ஆங்கில மேல்நிலைப் பள்ளி சேதராப்பட்டு புதுச்சேரி. ஸ்ரீ நவதுர்கா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி திருவாண்டர் கோயில் புதுச்சேரி. ஸ்ரீ சங்கர்ஸ் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி வெளியனூர் புதுச்சேரி. போன்னேரு மேல்நிலைப் பள்ளி திருக்கனூர் புதுச்சேரி. ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளி முத்திரைப்பாளையம் புதுச்சேரி. ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி MG ரோட் புதுச்சேரி. விக்னேஸ்வரா மேல்நிலைப் பள்ளி சேதராப்பட்டு புதுச்சேரி. ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி ஓடைவழி அரியாங்குப்பம் புதுச்சேரி. ஆல்பா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி முத்தியால்பேட்டை புதுச்சேரி. ஜவஹர் மேல்நிலைப் பள்ளி கூடப்பாக்கம் புதுச்சேரி. இப்பொழுது சுழற்கேடயம் அனைத்து பள்ளிகளுக்கும் கூட்டாக வழங்கப்படுகிறது. கல்வி அமைச்சரின் பரிசுக்கு பிறகு புதுச்சேரி பகுதியில் சிறந்து விளங்கும் அரசு உயர்நிலைப் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் அரிமா சங்க உறுப்பினர் பேராசிரியர் அம்பாடி நாராயணன் அவர்களின் சுழற்கோப்பை 2022-23 ஆண்டில் கல்வி மற்றும் கல்வி திட்டம் சாரா செயல்களில் சிறப்புடன் விளங்கிய அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலைப் பள்ளி வாதனூர் புதுச்சேரி பள்ளிக்கு பேராசிரியர் அம்பாடி நாராயணன் சுழற்கோப்பை வழங்கப்படுகிறது. அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலைப் பள்ளி வாதனூர் புதுச்சேரி. புதுச்சேரி பகுதியில் சிறந்து விளங்கும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் அரிமா சங்க உறுப்பினர் பேராசிரியர் அம்பாடி நாராயணன் சுழற்கோப்பை 2022-23 ஆண்டில் கல்வி மற்றும் கல்வி திட்டம் சாரா செயல்களில் சிறப்பாக விளங்கிய BR டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி பள்ளிக்கு பேராசிரியர் அம்பாடி நாராயணன் சுழற்கோப்பை வழங்கப்படுகிறது. டாக்டர் BR அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. சிறுவர் சாலை போக்குவரத்து அணியினருக்கு ரொக்க பரிசு மற்றும் தகுதி சான்றிதழ். இந்த திட்டத்தில் சிறந்து விளங்கிய போக்குவரத்து பயிற்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளரின் கீழ் தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு கீழ்வரும் பள்ளி மாணவ மாணவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கல்வித்துறை இதற்கான நிதியுதவியை அளித்துள்ளது. முதல் பரிசு செல்வன் கே மௌலீஸ்வரர் பெத்திச்செமினார் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. இரண்டாம் பரிசு செல்வன் என் மோகனவாசன் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. மூன்றாம் பரிசு செல்வன் கே தஷ்வர்ஷன் டிமிட்டிஸ் ஏகலைவா இன்டர்நேஷனல் பள்ளி தேங்காய்த்தட்டு புதுச்சேரி. ஆறுதல் பரிசாக செல்வி வி அரிதா திருவள்ளுவர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி.
செல்வி எஸ் வர்ஷிதா ஆச்சாரிய பால சிக்ஷா மந்திர் தேங்காய்தட்டு புதுச்சேரி. செல்வி எஸ் கீர்த்தனா ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்தட்டு புதுச்சேரி. புதுச்சேரி பிராந்திய அளவில் மேல்நிலை பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் அட்டவணை இன மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நினைவு பரிசு. புதுச்சேரி பிராந்திய அளவில் அட்டவணை இன மற்றும் பழங்குடி இன மாணவ மாணவியருக்கு மேல்நிலை பொதுத் தேர்வில் முதலிடம் மற்றும் மாணவ மாணவியரை பெருமைப்படுத்தும் விதமாக ஊக்கப்படுத்தும் வகையிலும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நினைவு பரிசு என்ற பெயரால் தலா 30,000 ரொக்க பரிசு வருடந்தோறும் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான புதுச்சேரி பிராந்தியத்துக்கான விருது பெறும் பின்வரும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. செல்வி மதுமிதா இமாகுலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 600க்கு 591 மதிப்பெண்கள் 98.50 விழுக்காடு. செல்வன் ஹரிபிரசாத் அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி 600க்கு 580 மதிப்பெண்கள் பெற்று 96.67 விழுக்காடு பெற்றுள்ளார். செல்வன் பிரசன்னா புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி திருவாண்டார் கோயில் புதுச்சேரி இவர் 600க்கு 488 மதிப்பெண்கள் பெற்று 81.33 விழுக்காடு பெற்றுள்ளார். செல்வி பிரதீபா திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இவர் 469 மதிப்பெண்கள் 600க்கு பெற்று 78.17 விழுக்காடு பெற்றுள்ளார். ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பான சேவையை பாராட்டி செல்வி மா பூங்குழலி அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பாக வழங்கப்படும் விருது. செல்வி மா பூங்குழலி அவர்கள் ஒரு மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி. புதுச்சேரி எள்ளர் கலைக்கூடத்தில் நாட்டிய பயிற்சி பெற்று அரசு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன் நாட்டிய திறமையினால் ஆடல் கலைமணி, ஆடல் நன்மணி, ஆடல் நாயகி மற்றும் நாட்டிய சுடரொளி போன்ற பல விருதுகளை அவர்களிடம் இருந்து 3/12/2022 அன்று மத்திய அரசின் தனி திறமைக்கான சர்வேஸ் ரக்ஷரா திவ்யாங்குதான் விருதை பெற்றவர். எனவே புதுச்சேரி சமூக நலத்துறை செல்வி மா பூங்குழலி அவர்களின் சிறப்பு திறன்களை பாராட்டி சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. செல்வி மா பூங்குழலி புதுச்சேரி. 2023 ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பான சேவையை பாராட்டி திரு கே.எம். நாராயணன் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பாக வழங்கப்படும் விருது. திரு நாராயணன் அவர்கள் ஒரு சமூக பணியாளர். புதுச்சேரியில் யாராலும் கோரப்படாத அனாதை உடல்கள் 15க்கும் மேற்பட்டவைகளை புதுச்சேரி காவல்துறை உதவியுடன் அடக்கம் செய்துள்ளார். 15க்கும் மேற்பட்ட கலப்பு திருமணங்கள் இலவசமாக நடத்தி வைத்துள்ளார். இவருக்கு புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை மூலம் நலிந்த கலைஞர் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் தன்னலம் பாராது மனவளர்ச்சி குன்றிய சுப்பிரமணி என்ற நபரை 5 வயது முதல் தற்போது 27 வயது வரை வீட்டில் வைத்து வளர்த்து வருகிறார். எனவே புதுச்சேரி சமூக நலத்துறை திரு ஜே.எம். நாராயணன் அவர்களின் தன்னலம் பாராது சமூக சேவையினை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. திரு ஜே.எம். நாராயணன் புதுச்சேரி. 2023 ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் சிறப்பான சேவையை பாராட்டி திரு கே. பாக்யலட்சுமி அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பாக வழங்கப்படும் விருது. பாக்யலட்சுமி அவர்கள் சமூக சேவகர். கடந்த 10 ஆண்டுகளாக பெஸ்ட் நர்சிங் ஹோம் கேர் சர்வீஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் பலதரப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட முதியோர்களுக்கு, விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பணியாற்றி வருகிறார். மேலும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான உதவிகளை எந்த ஒரு விளம்பரமும் இன்றி செய்து வருகிறார். கோவிட்-19 காலங்களில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ பணியாற்றி தம்மால் முடிந்த மருத்துவ உதவிகளை செய்துள்ளார். எனவே புதுச்சேரி சமூக நலத்துறை திருமதி கே. பாக்யலட்சுமி அவர்களின் தன்னலம் பாராத மருத்துவ சார்ந்த சமூக பணியை பாராட்டி சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. கே. பாக்யலட்சுமி புதுச்சேரி. இப்பொழுது இதனைத் தொடர்ந்து பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு நடைபெற இருக்கிறது. பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு இனிதே தொடங்குகின்றது. தாய்நாட்டின் மீதான பாசமும், தாயை நேசிப்போம், தாய் நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம். குடியரசு தேசம் நம் தேசம், நெடும் புகழ் ஓங்கி ஒளி வீசும். அன்பின் வழியில் நாம் சென்றோம், அகிம்சையால் அதை வென்றோம்.
குடியரசு தின நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதோ பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்புகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக இருக்கலாம் என்ற சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வரிகளை நினைவு கூர்ந்து முதலில் காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவினர்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த ஆங்கிள் அப்புறம் எல்லாமே கிடைக்கும். இல்லை இதில் நின்றுங்க ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஹலோ ஃப்ரீ ஆகி கொடுக்குமா? அந்த ட்ரோன் அங்கிருந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. பார்க்குறேன். பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பில் முதலாவதாக காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவு. காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவை தொடர்ந்து காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு. அவர்களை தொடர்ந்து காவல் படை பிரிவு ஆண்கள். அவர்களை தொடர்ந்து இந்திய ரிசர்வ் பட்டாலியன். அணிவகுப்பில் அடுத்ததாக காவல் படை பிரிவு பெண்கள். அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படை பிரிவு ஆண்கள்.
அணிவகுப்பில் அடுத்ததாக ஊர்காவல் படைப்பிரிவு பெண்கள். அணிவகுப்பில் அடுத்ததாக தீயணைப்பு துறையினர். அணிவகுப்பில் அடுத்ததாக முன்னாள் ராணுவத்தினர். அணிவகுப்பில் அடுத்ததாக தேசிய மாணவர் படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு ஆண்கள் பிரிவு. அணிவகுப்பில் அடுத்ததாக தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவு ஆண்கள். அணிவகுப்பில் அடுத்ததாக தேசிய மாணவர் படையின் முதுநிலை விமானப்படை பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள். அணிவகுப்பில் அடுத்ததாக தேசிய மாணவர் படையின் முதுநிலை தரைப்படை பிரிவு பெண்கள். அணிவகுப்பில் அடுத்ததாக தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பெண்கள். அவர்களை தொடர்ந்து சாரணர்கள். அணிவகுப்பில் அடுத்ததாக சாரணியர்கள். அணிவகுப்பில் அடுத்ததாக சமுதாய நலப்பணி திட்டம் ஆண்கள். அவர்களை தொடர்ந்து சமுதாய நலப்பணி திட்டம் பெண்கள். அடுத்ததாக நாட்டு நலப்பணி திட்டம் ஆண்கள். அவர்களை தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்டம் பெண்கள். அடுத்ததாக சிறுவர் சாலை போக்குவரத்து அணி ஆண்கள். அவர்களை தொடர்ந்து சிறுமியர் சாலை போக்குவரத்து அணி பெண்கள்.
அணிவகுப்பில் அடுத்ததாக ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி காராமணிக்குப்பம். அணிவகுப்பில் அவர்களை தொடர்ந்து வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ் தென்றல் திருவிக அரசு மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அணிவகுப்பில் அடுத்ததாக சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அணிவகுப்பில் அடுத்ததாக சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அணிவகுப்பில் அடுத்ததாக அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அவர்களை தொடர்ந்து அமலாற்பவம் மேல்நிலைப் பள்ளி ஆண்கள். தொடர்வது பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அவர்களை தொடர்ந்து கேஎஸ்பி மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் கதிர்காமம். தொடர்ந்து பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் ரெட்டியார்பாளையம். அவர்களை தொடர்ந்து புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி ஆண்கள் சாரதாம்பாள் நகர். அவர்களை தொடர்ந்து விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் செல்லபெருமாள்பேட்டை புதுச்சேரி. தொடர்ந்து வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் தேங்காய்திட்டு. தொடர்ந்து புனித சூசை
மாரியப்பன் க்ளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி லாசுபேட்டை புதுச்சேரி. தொடர்ந்து பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி பெண்கள் ரெட்டியார்பாளையம். தொடர்ந்து புனித பேட்ரிக் உயர்நிலைப் பள்ளி பெண்கள் சாரதாம்பாள் நகர் புதுச்சேரி. அடுத்ததாக அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் தொடர்ந்து வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் தேங்காய்திட்டு. அவர்களை தொடர்ந்து ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அவர்களை தொடர்ந்து பிரெய்னி ப்ளூம்ஸ் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. அவர்களை தொடர்ந்து கமாண்டோ பிரிவு. பள்ளிகளின் இசைக்குழு அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி ஆண்கள். தேசிய அளவில் பரிசு பெற்ற இசைக்குழுவினர். பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு இனிதே முடிந்தது. அடுத்ததை தொடர்ந்து அலங்காரங்களின் அணிவகுப்பு இனிதே தொடங்குகின்றது. இல்ல சார்
அலங்கார வண்டியின் அணிவகுப்பில் முதலாவதாக ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. முதலாவதாக ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை.
அடுத்ததாக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை. இயற்கை விவசாயம் மற்றும் ஆளில்லா விண்கலம். இயற்கை வேளாண்மை என்பது இந்திய பாரம்பரியத்தில் வேரூன்றிய ரசாயனமற்ற விவசாய முறையாகும். இந்த சூழலில் வள மறு சுழற்சி மற்றும் வேளாண் நிலங்களில் வளங்களை மேம்படுத்துதல் பற்றிய நவீன புரிதலுடன் செறிவூட்டப்பட்டுள்ளது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பாண்டி டாக்கீஸ். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம இயற்கை மற்றும் செயற்கை விவசாயம் பற்றி பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா, நாங்க பாண்டி டாக்கீஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். உங்க பேர் என்னங்க ஐயா? எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயத்துல லாபமே கிடைக்கலன்னு சொல்றாங்க ஐயா, உங்களுக்கு எப்படி? விளைச்சல்லாம் நல்லா வருதாயா? லாபம் கிடைக்குதா? காசு கொடுத்து வாங்கியும் தீனியை போட்டியும் அதிகமா பூச்சிக்கொல்லி அடிச்சு விளைச்சல் கடன் மட்டும் தான் ஏறிக்கிட்டே போகுது. அப்ப சாப்பாட்டுக்கு என்னங்கய்யா பண்றீங்க? நீங்க விளைவிக்கிறதே சாப்பாட்டுக்கு எடுத்துக்குவீங்களா? ஐயோ, அது நான் எப்படி போய் சாப்பிடுவேன்? அது விஷமாச்சு. ஃபுல்லா கெமிக்கலை போட்டு வளர்த்துங்க. விஷமா? ஐயோ, அதை எப்படிங்க ஐயா விக்கிறீங்க? அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? என்னமா பண்றது? என் வயிற்று போறதுக்கு அதை பண்ணிதானே ஆகணும். இது நியாயம் தரணும்னா என் உதவி பாக்குறது கடையில் கொடுக்கறத வாங்கி இடத்துல போடுறேன். இப்ப மண்ணில் ஒரு பொருள் கூட காணும். எல்லாம் விஷமா போச்சு. அது ஏதோ நான் வியாபாரிக்கிட்டே விற்கிறேன். நீங்க எந்த வியாபாரி கிட்டயா விக்கிறீங்க? இவர்கிட்ட தான் விற்கிறேன். இவர் பேரு சுப்பிரமணியம். இவர்கிட்ட ஏதோ கேட்கணுமா? சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? 2 மேலே இருக்கட்டுமா? ஐயோ, அந்த விஷமா எனக்கு வேணாம்ப்பா. உங்ககிட்ட ஒரு தகவல் தெரிஞ்சுக்கதான் வந்தேன். மாரிமுத்து அப்புறம் இந்த ஊருக்காரங்களோட நெல்லுலாம் நல்ல விலைக்கு போகுதாயா? அதெல்லாம் நல்ல விலைக்கு தான் போகுது. அப்படியே மார்க்கெட்ல விலை கம்மியா இருந்தாலும் பழுக்க வைக்கிறதுக்கு கெமிக்கலும் பழுக்காம இருக்கிறதுக்கு கெமிக்கலும் போட்டு ஒரு 15 நாள் வச்சு வித்துருவோமா? ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இது உங்களுக்கே தப்பா தெரியலையா? இதுல என்னமா இருக்கு? இதுதான் எனக்கு தொழில் தர்மம். விலைய வைக்கிறவன் ஒருத்தன், அதை வாங்கி சாப்பிடறவன் ஒருத்தன். நடுவுல நான் என்ன பண்றது? ஐயா, என்னெல்லாம் ஆச்சு உங்க கையில? அது என்னவோ தெரியலமா. கேன்சர்னு சொல்றாங்க, காலான்னு சொல்றாங்க, ஏதோ தோல் வியாதின்னு வேற இருக்கான். டிவி வேற வந்துட்டுமா. எல்லாம் இந்த பாலா போன கெமிக்கலை ஸ்ப்ரே பண்றதுனால வந்துச்சு. அப்புறம் ஏங்கய்யா அந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்றீங்க? இந்த கடைக்காரங்க தாமா கலக்கலரா டப்பாவை கொடுப்பானுங்க. நானும் பயிர் வளர வாங்கி அடிப்பேன். எல்லாம் வயிற்று பொழுப்புக்கு தாமா பண்றேன். எல்லாம் தலையெழுத்து. ஐயோ, இந்த விஷத்தை தான் நாங்களும் சாப்பிடுறோமா? இத பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உணவை எப்படி சாப்பிடுவோம்? இதற்கு என்னதான் தீர்வு? வாங்க பார்க்கலாம். ஆம், இயற்கை விவசாயம். இயற்கையான முறையில விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களை சந்திக்கலாம் வாங்க. அம்மா வணக்கம், நாங்க பாண்டி டாக்கீஸ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். உங்க பேரு சொல்லுங்கம்மா. எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேரு பானுமதிமா. நான் 10 வருஷமா இந்த ஊர்ல தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். சரியுமா, இயற்கை விவசாயத்துல உங்க அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? என் வயல்ல நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை விளைவிக்கிறோமா. அது மட்டும் இல்லாம தக்காளி, கத்திரின்னு சீசனுக்கு ஏத்த மாதிரி காய்கறிகளையும் இயற்கை முறையில விளைவிக்கிறோமா. இயற்கை முறையிலனா அப்போ நீங்க உரம், பூச்சிக்கொல்லி எல்லாம் சுத்தமா போட மாட்டீங்களாமா? இல்ல, கெமிக்கல்ஸ் எதுவும் பயன்படுத்தாம இயற்கை முறையில மாட்டு சாணம், காய்கறி கழிவுகள், பஞ்சகவ்யா, தசகவ்யா, ஊட்டச்சத்துக்காக ஜீவாமிர்தம், மீன் அமில கரைசல், அது மட்டும் இல்லாம பூச்சிக்கொல்லிக்கு பதிலா இலை கரைசலும் பயன்படுத்துறோமா. பூச்சிக்கொல்லி கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணலன்னா ஈல்டு வராதே. அப்புறம் எப்படி நீங்க லாபம் பாக்குறீங்க? என்னமா சொல்ற நீ? கெமிக்கல் போட்ட காய்கறிகளை விட இயற்கையா தயாரிச்ச காய்கறிகளுக்கு அதிகமா விலை கிடைக்குதுமா மார்க்கெட்ல. ஆரம்பத்துல விளைச்சல் கம்மியா தான் இருந்ததுமா. போக போக விளைச்சல் அதிகமா கிடைக்குது, விலையும் அதிகமா போகுது. அது மட்டும் இல்லாம என் குடும்பத்துக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்குதுமா. அப்போ இயற்கை விவசாயம்னா வீட்டுக்கும் நாட்டுக்கும் லாபம் தான். அப்புறம் நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், நீங்க ட்ரோன்லாம் யூஸ் பண்றீங்களாமேமா? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு என்னமா தெரியும். என் பொண்ணுதான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு விவசாயத்துல உதவி பண்றாமா. இதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். அவகிட்ட கேட்டுக்கோமா. மீனா, இங்க வாடி, உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா. ஹலோமா, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் ட்ரோன் பைலட் ஆனீங்க? அக்ரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அம்மாக்கு விவசாயத்துல ஹெல்ப் பண்ணலாம்னு சுய உதவி குழு மூலமா ட்ரோன் ட்ரைனிங் போனேன். அங்கதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் விவசாய நலனுக்காக ட்ரோனுக்கு கொடுக்குற சப்சிடி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரோன் வாங்கி ட்ரோன் பைலட் ஆகிட்டோம். ட்ரோன் டெக்னாலஜி அப்புறம் அதோட யூசஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? நிலம் அளவு எடுக்கிறதுல இருந்து உரம் போடுற வரைக்கும் எல்லாம் ட்ரோன் மூலமா பண்ணுவோம். ஒரு ஏக்கருக்கு 7 நிமிஷத்துல ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஒரு டேங்குக்கு 600 ரூபாய் செலவாகும். ரொம்ப தேங்க்ஸ்மா.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். அட பாவிங்களா, விலை வச்சாலும் சாப்பிட மாட்டான், விற்கிறவங்க சாப்பிட மாட்டான். இந்த வருஷத்து போய் நான் விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறேன். இதுக்கு நான் இயற்கையா கிடைக்கிற உணவை வாங்கி சாப்பிட்டு போலாமே. காசு போனாலும் உசுராக மிஞ்சம். இயற்கை உணவுகளை வாங்கி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையை தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை. புதுச்சேரி மாநிலம் பால் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த இந்த துறை 50% மானியத்தில் ஒரு உயர் ரக கலப்பின கறவை பசு வழங்கும் திட்டம், ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் கீழ் அதிக பெண் கன்றுகள், IVF முறையில் செயற்கை கருவூட்டல் திட்டம் என முத்தான 3 திட்டங்களை அமல்படுத்தி வருகின்றது. இத்திட்டங்களின் மூலமாக புதுச்சேரியில் பால் உற்பத்தி அதிகரித்து வருகின்றது. இதன் வாயிலாக மதிப்பு கூட்டப்பட்ட பால் உபபொருட்களை கால்நடை விவசாயிகள் உற்பத்தி செய்து அதிக வருமானம் ஈட்ட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்கின்ற கருத்துருவின் அடிப்படையில் பாலின் மதிப்பு கூட்டு பொருளான பன்னீர் புதுச்சேரி மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் கோழி வளர்ப்போரின் ஆர்வத்தினை அதிகரிக்கும் வகையில் வான்கோழி குஞ்சுகள் மற்றும் கிரிராஜா கோழி குஞ்சுகளை 50% மானியத்தில் வழங்கி அவர்களின் வருமானத்தினை உயர்த்திடவும், அதன் வாயிலாக புதுச்சேரி மாநிலத்தில் முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தியை அதிகரிக்கவும் வழி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மக்களுக்கு தேவையான புரதச்சத்து மிக்க உணவு எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கின்றது. அவர்களை தொடர்ந்து குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை. அடுத்ததாக தீயணைப்பு துறை. தீயணைப்புத்துறை. இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி தீயணைப்புத்துறை சார்பில் அணிவகுத்து வந்த அலங்கார வாகனம் தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்பு உபகரணங்களை கையாள்வதன் மூலம் நம்மையும் பிற உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற செய்தியினை நமக்கு அறிவுறுத்துகின்றது. தீயணைப்பு துறையின் அலங்கார வாகனம் ரோட்ல போயிருந்தப்ப பேட்டரி கார் வந்து திடீர்னு எரியுது. கார் உள்ள 3-4 பேர் மாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே வாங்க புதுச்சேரி தீயணைப்பு நிலையம். சார் பதட்டப்படாம காந்தி நகர குறிப்பிட்ட எந்த இடத்துல கார் எரியுதுன்னு சொல்லுங்க சார். திருச்சிமார் பள்ளி கிட்ட கார் எரியுது, சீக்கிரமா வாங்க சார். தகவலுக்காக உங்க பேர் மற்றும் போன் நம்பர் சொல்லுங்க. உங்களோட பேர் குமார், என்னுடைய மொபைல் நம்பர் 8248192765. ஓகே சார். தீயணைப்பு வாகனம் இருந்து பப்ளிக் எரியிற வண்டி கிட்ட போகாம கொஞ்சம் விலகி இருக்கும்போது பாத்துங்க. ரெண்டு நன்றி.
வாகனங்களில் தீயணைப்பால் பொருட்களின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகின்றது. சார், அஜீஷ் நகர்ல ஒரு அபார்ட்மெண்ட் வீடு எரியுது. வீட்டு உள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே வாங்க சார். பெருமந்திர நகர் தீயணைப்பு சார். பதட்டப்படாம அஜீஷ் நகர்ல எந்த முகவரியில அபார்ட்மெண்ட் வீடு எரியுதுன்னு சொல்லுங்க. குறிப்பா எந்த தெருவில் அந்த வீடு இருக்குன்னு சொல்றீங்களா? உள்ளூர் மீன்றாடு அஜீஷ் நகர் எம்ஜிஆர் பாளையத்தில் ரோஜா ரெசிடென்சி என்ற அடுக்குமாடி வீடு எரியுது சார். சீக்கிரமா வாங்க சார். தகவலுக்காக உங்க பேர், உங்க போன் நம்பர் சொல்லுங்க. உங்களோட பேர் விஜய். உங்களுடைய கைபேசி 9787666330. ஓகே சார். தேதி பிரகாரம் கைந்தாச்சு. தேதி பிரகாரம் வண்டிக்கு கொஞ்சம் ஒதுக்கி வெளியிடுமாறு, வெளியில வாகனங்கள் இருக்காமல் இருக்குமாறு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்பவம் அடுக்குமாடி கட்டிடங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள தீ தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை சாதனங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. இரவு பகல் புயல் மழை ஆறு கடல் என்று பாராமல் 24 மணி நேரம் மக்கள் பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்டு வரும் தீயணைப்பு ஊழியர்களின் பணி பாராட்டுக்குரிய சேவையாகும். அடுத்ததாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை. புதுச்சேரி அரசு நலவழித்துறை அலங்கார ஊர்தி இப்போது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அலங்கார ஊர்தியின் மைய கருத்து போதை இல்லாத வளமான புதுச்சேரி ஆகும். இன்றைய காலகட்டத்தில் மது, புகை, கஞ்சா போன்ற பழக்கத்தினால் மாணவ மாணவிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். போதை பழக்கத்தினால் பல குடும்பங்கள் வாழ்க்கை நிலை தலைகீழாக புரட்டி போடப்படுகின்றது. எனவே போதைப் பொருட்களின் தீமைகளை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த வண்டியின் முன்பகுதியில் போதைப் பொருட்கள் உடல் உறுப்புகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது என்று மனித உடலின் பொம்மை மூலமாக இங்கு கூடியிருப்பவர்களுக்கு வைத்துள்ளார்கள். ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலங்கார வண்டியில் 3 பக்கங்கள் கதற்குழியால் அலங்கரிக்கப்பட்டது.
சமூக நலத்துறை. ஊரக வளர்ச்சித்துறை. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு பயனாளிகள் அட்டை வழங்கப்படுவதை வாகனத்தின் முன்பகுதியில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. கிராம சபை கூட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுதல், செயல்படுத்தப்படுதல் மற்றும் பயனாளிகளின் விருப்பத்தின்படி பொதுமக்களின் பங்களிப்பை மேம்படுத்துதல் பற்றி மின்னணு சாதனங்கள் மூலம் விவாதிக்கப்படுகின்றது. புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் வாயிலாக சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட உணவு வகைகளை நெய்தல் எனும் பெயரில் வணிகப்படுத்தப்பட்டுள்ளது. மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி ரூபன் திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டு காட்சி அளிக்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட தனிநபர் கழிப்பிடம் காட்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சமூக நலத்துறை. போதைப் பொருள் இல்லா பாரதம். வேண்டாம் போதை, மாறுவோம் பாதை, போதைப் பொருட்களை ஒழிப்போம், மனித மாண்பை காப்போம். இன்றைய சூழலில் பள்ளி, கல்லூரி மாணவர், இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதை பழக்கம் அவர்களது கவனத்தை திசை திருப்புவதோடு அவர்களது எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கி வருகின்றது. இந்த மோசமான தீயினை குறித்து மாணவர், இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருள் இல்லா பாரத தேசத்தை உருவாக்கிட வேண்டும் என்ற கருத்தினை முன்னிறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் நலத்திட்டங்கள் மூலம் புதிய மாற்றத்தையும் வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி சமூக நலத்துறையின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அலங்கார வண்டி நம்மை கடந்து வருகின்றது. தொடர்ந்து பள்ளிகளின் இசைக்குழுவில் புனித சூசையப்பர் க்ளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி லாசுபேட்டை. மாநில அளவில் பரிசு பெற்ற இசைக்குழுவினர். பள்ளிகளின் இசைக்குழு புனித சூசையப்பர் க்ளூனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி லாசுபேட்டை. மாநில அளவில் பரிசு பெற்ற இசைக்குழுவினர். பள்ளிகளின் கலை நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பை தொடர்ந்து பள்ளிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக தொடரும். முதலில்
அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முதலியார்பேட்டை புதுச்சேரி நிகழ்ச்சியை தொடங்குகிறது. சுடும்பா